ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஏர்லி மார்னிங் 7 o'clock ஆகுது. ஆக்சுவலி நைட்டே பிளான் பண்ணியிருந்தோம். முள்ளையங்கிரி போயிட்டு எல்லாமே பண்ணலாம். ஃபர்ஸ்ட் முள்ளையங்கிரி பிக் போயிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் யோசிச்சு பிளான் பண்ணி 6 o'clockலாம் போயிருக்க வேண்டியது. 7 ஆயிடுச்சு, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அவன் உள்ள போய் குளிச்சுட்டு இருக்கான் ராமு. அவன் வந்ததுக்கப்புறமா நான் போய் குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு இங்கே கிளம்ப வேண்டியதான். போய் முள்ளையங்கிரி போயிட்டு பார்க்க வேண்டியதான். தூக்க கலக்கத்தில் இருக்கு. அப்படியே கிளம்பும்போது கண்டினியூ பண்ணுறேன். இன்னும் ஏஞ்சிக்க பெட் அவுட் ஏஞ்சிக்கிறதுக்கு பிடிக்கல பாஸ். சில்லுன்னு கிளைமேட்டு, செம்ம தூக்கம், பீஸ்ஃபுல்லாக அப்பா. ஸோ அதான் ரெடி ஆகிட்டேன் இப்போ ஃபுல்லாக. கிளம்ப போகிறேன் இப்போ இங்கேருந்து முள்ளையங்கிரி பீக். ரைடிங் ஜாக்கெட்லாம் போடல. ரைடிங் ஜாக்கெட் ஏன் போடல அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 20 kilometers 30 kilometers தான் இருக்குது. ஸோ அதனால் வந்து ஃபோட்டோஸ் எடுக்கணும்னா இது எடுக்கணும்னாலும் சும்மா கைட்டுறது மாட்டுறதுமா இருக்குன்னு சொல்லிட்டு தான் இங்கே வெஸ்ட்டு போகலாம் ரூமில். இப்போ செக் அவுட் பண்ணிடுறோம். செக் அவுட் பண்ணிட்டு லக்கேஜ் எல்லாத்தையுமே வெளியே வச்சுட்டு அதுக்கப்புறமா போயிட்டு வந்து இங்கேருந்து வந்து பெங்களூர் கிளம்ப போகிறோம். ஸோ அதுதான் பிளான் இப்போ. Hi peoples, welcome to my channel and this is Cherry. Sorry, மாற்றி சொல்லிட்டேனா? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மச்சான். ஆனால் யாருன்னு தெரியல. ரொம்ப நாளாக நான் தாஜ்மஹால் கட்டினார் யாருன்னா? தாஜ்மஹால் கட்டினவர் கொத்தனார். ஸோ அதான் ஹோட்டலேருந்து கிளம்பிட்டோம். இப்போது ஃபஸ்ட்டு போய் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லாம். ஃபர்ஸ்ட் சாப்பிட்டு அப்புறமா முள்ளையங்கிரி பீக். டைம் வந்து இப்போ 8:30 ஆகுது. இங்கேருந்து கரெக்டாக 22 kilometers முள்ளையங்கிரி பீக். சிக்மங்களூர் மெயின் சிட்டிலேருந்து. ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா தாராளமாக இந்த இடத்துல எதனா ஒரு ரூம் நீங்களே வந்து ஆன்லைனில் பண்ணுறத விட டேரெக்டாக வந்து பண்ணுறது பெஸ்ட்டு. ஒன்றும் அவ்வளோ காஸ்ட்லியாலாம் இல்லை எனக்கு தெரிஞ்சு. நாங்கள் நேற்று ஏதோ தேடுறதுக்கு ரொம்ப உடம்பு இதுவாக இருந்தது, டயர்டாக இருந்ததுனால தேட முடியாமல் சரி ஓகேன்னு எடுத்துகிட்டு வந்து தேடி கண்டுபிடிச்சி ஒரு சீப்பான ரூம் எடுத்துருப்போம் கண்டிப்பாக. அண்ட் நேற்று ஒரு இடத்துல சாப்பிட்டோம், அங்கே செம்மையாக இருந்தது ஃபுட்டு. அதனால் மறுபடியும் அங்கேயே போய் சாப்பிட்லான்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஹெல்மெட் போடுறா? ஆமா கண்டிப்பா போடணும். ஹெல்மெட் கண்டிப்பாக போட வேண்டும். ஹெல்மெட் போடாம எங்கேயுமே போகக்கூடாது. ஸோ பெட்ரோல் வேற டேங்க் மேலே இருக்கு ஒரு பாயிண்ட். ஸோ பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறேன். போயிட்டு அழகாக எல்லாத்தையும் பார்த்துட்டு சுற்றி பார்த்துட்டு வரலாம் பீஸ்ஃபுல்லாக. ஃபர்ஸ்ட் பிரேக்ஃபாஸ்ட் அங்கே பாருங்க மலை பா செம்மையாக இருக்குது. கிளைமேட் வந்து வெயில் அடிக்கிற மாதிரியும் இருக்குது, ஆனால் வெயில் அடிக்கிற மாதிரியும் இல்லை. ஆனால் இல்லை அதை எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. மச்சான் நேற்று சாப்பிட்ட ஹோட்டல் எங்கடா இருக்கு? இதுதானே நேற்று சாப்பிட்டது? இந்த ஹோட்டல் தானே நேற்று சாப்பிட்டோம். இதான் வந்து நேற்று வந்து சாப்பிட்டோம். செம்மையாக இருந்தது ஃபுட்டு. நேற்று எப்படி இருந்தது? சூப்பராக இருந்துச்சு. இப்போ நான் இட்லி, அவனும் இட்லி ஆர்டர் பண்ணியிருக்கான். டைம் வந்து 8:43 ஆகுது. எப்படியும் சாப்பிட்டு கிஃப்ட் கிளம்புறதுக்கு 9 o'clock ஆகிடும் கரெக்ட் டைம் வந்து. அண்ட் இன்ஸ்டாகிராம் என்ன போய் ஃபாலோ பண்ணணும், போய் ஃபாலோ பண்ணுங்கள், ஃபோட்டோஸ் லைக்ஸ் பண்ணுங்கள். எங்கெங்கே சாப்பிட்ருக்கோம், என்ன நான் பண்ணுறோம் எல்லாமே வந்து இன்ஸ்டாகிராமில் தான் ஸ்டோரியாக போவோம். கண்டிப்பாக ஸ்டோரியாக வரும். ஆமாம் பாருங்கள், போய் மறக்காமல் இன்ஸ்டாலையும் ஃபாலோ பண்ணுங்கள், சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். வந்துருச்சு இட்லி. எனக்கு இது ஒன்று தான் புரியாது. இங்கெல்லாம் சாம்பாருக்கு ஸ்பூன் வச்சுருப்பாங்க. சாப்பிட்டு முடிச்சாச்சு. அண்ட் இதான் அந்த ஹோட்டல் சௌந்தர்யா. செம்மையாக இருக்குது ஃபுட்டு. அண்டு காஸ்ட்டு வந்து அவ்வளோலாம் இல்லை. யாரா வேலைச்சேரியில் இருக்கான். ஸோ இங்கேருந்து கரெக்டாக இப்போ 21 kilometers முள்ளையங்கிரி பீக். செம்ம எக்ஸைட்டடாக இருக்கேன் எப்படி இருக்க போகுதுன்ட்டு. அது மட்டும் இல்லை, நீங்கள் நிறைய ஃபோட்டோஸ் எடுக்கணும் அப்படி இப்படின்னு மைண்ட் செட்டில் அப்படியே லோட் பண்ணி வச்சிருக்கேன். பார்க்கலாம். நிறைய கெஸ்ட் ஹவுஸ் நிறைய இருக்குது இங்கே, ஒன்றும் ப்ராப்ளமே இல்லை. அதெல்லாம் ஈஸியாக வந்து நம்மளோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி ரூம் கச்சிரும் இங்கே வந்து தெரியல. ஸோ ஃபஸ்ட்டு எங்களோட பிளான் வந்து 6 மணிக்கு கிளம்ப தான். நான் சொன்ன மாதிரி 6 மணிக்கு போயிட்டு அப்படியே செம்மையாக சுற்றி கட்டி பார்த்துட்டு 1 மணிக்கெலாம் ரிட்டர்ன் வந்துட்டு 1 மணிக்கு இங்கேருந்து பெங்களூர் போகிற மாதிரி தான் பிளான் பண்ணியிருந்தோம். பட் ஆனால் வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி தூக்கம், பயங்கரமான ஒரு தூக்கம். செம்மையாக தூங்கிட்டோம். இப்போ கரெக்டாக 9 மணிக்கு உள்ளே கிளம்பியிருக்கோம். போயிட்டு வரதுக்கு எப்படியும் ஒரு 3 o'clock 4 o'clock ஆகிடும் நினைக்கிறேன் ரிட்டர்ன். அண்ட் ரூம் செக் அவுட் பண்ணிட்டோம். செக் அவுட் பண்ணிட்டு அவங்க கிட்ட கொடுத்தாச்சு. லக்கேஜஸ் மட்டும் எடுத்து வெளியே வச்சுட்டு வந்திருக்கோம் நாங்கள் பார்த்துக்க சொல்லிட்டு. ஏன்னா லக்கேஜஸ் கேரி பண்ணி எல்லா இடத்துக்கும் சுற்றுறது ரொம்ப கடுப்பு. ஏன்னா நம்ம உள்ள போய் வாட்டர் ஃபால்ஸ் பார்க்க போகும்போது அது மாதிரிலாம் போகும்போது வந்து லக்கேஜ் இருந்தால் யாரும் எடுத்துட்டு போங்கன்ற ஒரு பயம் இருந்தது. தேங்க்யூ விசிட் அகைன் லேண்ட் ஆஃப் சிக்மங்களூர். பா வேற லெவலில் இருக்குது பாருங்க என்ட்ரியே. ஓ பா தண்ணி, அந்த தென்னை மரம், பேக் சைடில் மலை, சூப்பர் வேற லெவலு. 9:45 ரீச் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கூகுள் மாதாஜி. இது முள்ளையங்கிரி பீக்கு எப்படியும் ஆகிடும்னு நினைக்கிறேன். அதுக்கு மேலேயே ஆகும். ஏன்னா வந்து கண்டிப்பாக நிப்பாட்டி ஃபோட்டோஸ் எடுக்கிறது, அது எடுக்கிறது, இது எடுக்கிறதுன்னு பண்ணுவோம். ஸோ அதனால் கண்டிப்பாக அதுக்கு மேலேயே ஆகும். ஃபுல்லாக பச்சை பசேல்னு மாறிச்சு பாருங்கள் கூகுள் மாதாஜியில். அண்ட் தென் இந்த மாதிரி தனியாக ஒரு மரம் வேறு லெவல். இந்த இடத்துல வந்து எப்படி சொல்கிறது, அப்படியே வால்பேப்பர்ஸ் எல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு
லொக்கேஷன்ஸ்லாம் இருக்குதுங்க. ஃபோட்டோஸ் பயங்கரமாக எடுக்கணும் ரிட்டன் வரும்போது தான். அண்டு நிறைய பிளான் வச்சுருக்கேன். ரிட்டன் போகும்போது இந்த மாதிரி ஃபோட்டோஸ் எடுக்கலாம், அந்த மாதிரி ஃபோட்டோஸ் எடுக்கலாம், அது இதுன்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராமில் போய் ஃபாலோ பண்ணுவேன். காட் ரோட் ஸ்டார்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன் இங்கேருந்து. இப்போ வந்து லக்கேஜ் இல்லாத காரணத்தினால காட் ரோட்ஸை கொஞ்சம் தைரியமாக பெண்ட்லாம் போடலாம். போன வாட்டி லக்கேஜ் இருந்தது, ப்ளஸ் வந்து பின்னாடி பொண்ணு இருந்ததுனால என்னால் அவ்வளோவா தைரியமாக பண்ண முடியல. வியூ பாயிண்ட் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு இப்போவே எக்ஸ்பெக்டேஷன்ஸ் பயங்கரமாக ஆயிடுச்சு எனக்கு. கிளைமேட்டு வந்து அவ்வளோவெல்லாம் கூலிங்லாம் இல்லை, பட் ஆனால் வெயில் தெரில, அந்த அளவுக்கு லைட்டாக மைல்டாக கூலிங்காக இருக்குது. இங்கெல்லாம் ரோடு அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் போல இருக்குது, கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டுருக்கு போல இருக்கு. வியூ பாருங்கள் அங்கேருந்து. रोड से दा रबर आ रहा मैं வேற லெவலில் இருக்குது. எக்ஸ்பெக்டேஷன்ஸுக்கும் மேலே. ஐயோ வாவ், எனக்கு இதை தவிர வேற சொல்கிறதுனே தெரில, அந்தளவுக்கு சாமையாகுது அந்த ரோடுக்கும். சத்தியமாக நேச்சர் சான்ஸே இல்லை. இல்லை எப்படி எனக்கு என்னென்ன எப்படி ஷார்ட் எடுக்கிறது ஒன்றுமே மைண்டில் வர மாட்டேங்குது. ஏன்னா ஃபுல்லாக பிளாங்க் எனக்கு. ஏன்னா எப்படி திருப்பினாலுமே வந்து இது பாருங்களேன், அங்கே வந்து ரோடு வேறு லெவலில் இருக்குது. கண்டிப்பாக ஒர்த் கம்மிங். அதை பாரு அங்கே டாப்பில் பாரு மச்சான். அதுதான் சொன்னேன். போகலாம், ரிட்டர்ன் போகும்போது இறங்கும்போது போகலாம். ஐயோ ஐயோ ஏய் இங்கே நிப்பாட்டக்கூடாதுடா. வேகமாடா கொளுத்தி விட்றானுங்களா எல்லாம். ஏய் வேகண்டா, கீழே எடுத்தாச்சு, கீழே எடுத்துட்டோமே. கீழே எடுத்தது வேறு, இதோட எடுத்தது வேறு. இது பார்க்கிங்கா, அது என்ட்ரன்ஸ். இங்கெல்லாம் டென்ட்லாம் போட்டு இருக்கலாமா? எங்கே இந்த இடத்துலலாம் 6 மணிக்கு மேலே இருக்கக்கூடாது இங்கே. அப்படியா? காலையில் 6 மணிக்கு விட்றாங்க கேட்டில். ஆஹா, சாயங்காலம் 6 மணிக்கு ரேட் பண்ணுவாங்க. இங்கே இப்படி தான். இதை விட இன்னொன்று நல்லா இருக்குமா? இன்றைக்கி தான் கொஞ்சம் இது வெளிச்சம் தெரிஞ்சுருக்குது. நேற்று வரைக்கும் எல்லாம் மூடி. ஆ மலை ஏறணும் 486 ஸ்டெப் இருக்கு. அப்படியா? சூப்பர், தேங்க்யூ. ஸோ வந்துட்டோம் மச்சான், ஹெல்மெட்டில் மட்டும் கொஞ்சம் எடுத்து மச்சான். ஸோ அட்லாஸ் வந்தாச்சு. அண்ட் வியூப்பா வேறு லெவலில் இருக்குது. மேலே போனோம் இப்போது, அவ்வளோ தூரம் மேலே ஏறணும் நாங்கள் இப்போது. அந்த டாப் வரைக்கும் ஏறிட்டு வரணும். இங்கே பாருங்கள் வியூ, சான்ஸே இல்லை. இன்னும் ஒரு அதான் இங்கே 6 மணி வரைக்கும் தான் வந்து பர்மிட்டான். அதுக்கப்புறமா வந்து எல்லாரும் கீழே இறங்கி போயிடணும் அப்படின்னு இருக்காங்க. இந்த பாரு முன்னாடி பாரு, ஃபுல்லாக க்ளவுட்ஸ் தான். இது ஃபுல்லாக க்ளவுட்ஸ் அப்படியே மலையில் உரசின்னு போகிற அந்த சீனு. ஸோ இப்போ மலை ஏறிட்டுருக்கோம். வெற்றிகரமாக போயிட்டு வந்துடுவோம்னு நினைக்கிறேன். இங்கே எடுத்துட்டோம்.
ஸோ வந்து ஆக்சுவலி வந்து அது வந்து மேலே ஏறுறதுக்கான வழி இல்லை, இந்த சைடு கீழே இறங்கி வரணும். அண்ட் எனக்கு தெரிஞ்சு ரைடிங் பூட்ஸ் போட்டுன்னு போகிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அண்ட் இதில் எத்தனை ஸ்டெப்ஸ் இருக்குதுன்னு தெரியல மேலே டாப். ஆனால் வேறு லெவலில் இருக்குங்க. 478 பையன் நல்லா ஞாபகம் வச்சுருக்கான். ஸோ ஹெல்மெட்லாம் வந்து அங்கே ஒரு கடையில் கொடுத்து வச்சுட்டோம். இப்போ மேலே போயிட்டுருக்கோம். இப்போ தான் ஸ்டார்ட்டே பண்ணோம், அதுக்குள்ளே மூச்சு வாங்குது. வயசாயிடுச்சா? அட போடா, ஆல்ரெடி பார்க்கறதுக்கு வயசு அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாம் நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறாங்க. நீ வேறு வயசாயிடுச்சுன்ற. ஸோ ஸ்டெப்ஸு பார்த்தீங்கன்னா செம்ம ஸ்டீப்பாகுது. நாங்கள் இதோட ஒரு 2 வாட்டி உட்காந்துருப்போம் கீழே. முடியல அந்தளவுக்கு வாழ்க்கையில். இது வாழ்க்கையில் கொஞ்சமாவது நிம்மதியாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி இடத்துக்குலாம் வந்து கண்ணுக்கு குளிர்ச்சியாக பாருங்கள். கண்ணுக்கு குளிர்ச்சியானா இல்லை, நல்லா இருக்குது சில்லுன்னு. வா, இன்னும் அவ்வளோ தூரம் போகணும் மேலே. தெரில மேலே என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒர்த்தா ஏறுறது என்னன்னு தெரில. ஏறிட்டு அதுக்கப்புறமா சொல்கிறேன். மூச்சு பயங்கரமாக வாங்குது. ஏன்னா சுத்தமாக ஃபிட்டே இல்லை. எக்ஸசைஸுக்கு எதுவுமே பண்ணுறது கிடையாது. சாப்பிட்டு வீட்டில் படுத்துட்டு இருந்தால் இப்படி தான் இருக்கும். அதான் ஒன்றும். ஃபைனலி வி ரீச் த டாப். ஸோ ஆக்சுவலி வந்து மேலே போகவே இல்லை. நான் வந்து ஷூ ரிமூவ் பண்ணிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தது. பட் ஆனால் ஷூ ரிமூவ் பண்ணிட்டு அது வந்து ஆக்சுவலி ஒரு கோவில் போல் இருக்குது. என்னடா? எஸ், கோவில். ஸோ அதனால் வந்து நாங்கள் மேலே போகல. ஷூ வேறு எங்களுக்கு கொஞ்சம் லைட்டாக பிஸராக இருந்தது கட்டி விட்டு போகிறதுக்கு. அதனால் ஸோ இப்போ கீழே இறங்கும்போது ஃபுல்லாக ஃபோட்டோஸ் நிறைய எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு இருக்கோம். நிறைய ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இறங்க போகிறோம் இடத்துல. தேங்க்யூ. ஸோ வந்து மேலே அந்த என்ன பேர் மச்சாது, சீதா ஏதோ சம்திங். எதுக்கு அந்த பேர்? எதுக்கு? அது வந்து அவளோட சொல்ல சரி ஓகே, அவனோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டோட பேர். ஸோ அதுதான் வந்து அந்த ஸ்பாட்டோட நேமே மேலே. ஸோ வியூ பாயிண்ட்லாம் பார்த்துட்டோம். கீழே இறங்கிட்டு இருக்கோம். ஸோ அப்பா ஒரு வழியாக மேலே ஏறிட்டு வந்துட்டோம். எப்படி ஆகுது? சூப்பராக இருக்குது. மறுபடியும் சொல்கிறேன். ஆனால் வந்து என்னென்னா அவர் போவான் மச்சான் அங்கேயே இன்னொரு நாள் இருக்கலாம் அப்படின்றான். ஆனால் தெரில எவ்வளோ பாசிபிள்னுட்டு உட்காந்து இப்போ அடுத்த டெஸ்டினேஷன் ஒன்றுமண்ணா வாட்டர் ஃபால்ஸ், அதுக்கப்புறம் ஜார் வாட்டர் ஃபால்ஸ், இது ரெண்டுமே போனோம். அண்ட் பாஸ் செம்ம டயர்ட் ஆயிடுச்சு பாஸ். கால்லாம் ஒரு மாதிரி அந்த காப்ஸ்லாம் அப்படியே பிடிச்சிக்கிச்சு செம்மையாக டைட்டாக. ஸோ இந்த வீடியோ வந்து இதோட என் பண்ண போகிறேன். அடுத்த வீடியோவில் வந்து இந்த வாட்டர் ஃபால்ஸ் அந்த வீடியோ வந்து அடுத்த வீடியோவில் போலான்னுக்கிறேன். எனக்கு இதுவே லென்த்தாக இருக்கும், ஒரு 10 நிமிஷம் வீடியோ வந்துருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால தான். ஸோ சேனலை வழக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க, நோட்டிஃபிகேஷன் பண்ணி கிளிக் பண்ணுறேங்க. As usual, just eat, sleep and ride. Repeat that again, guys. See you in the next video. Till the channel of Cherry and Ram. This is Ram. Tata, bye bye. Subscribe பண்ணுங்க. Instaல போய் ஃபாலோ பண்ணுங்க. ஃபோட்டோஸ்லாம் லைக்ஸ் பண்ணுங்க. Instaல ஃபாலோ பண்ணுங்க. ஃபோட்டோகிராஃபர் ஃபாலோ பண்ணுங்க. Instaல ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, தாகூர் செரி. நம்ம முக்கியமாக ஃபாலோ பண்ணுங்க. அவனை பண்ணானா கூட பரவாயில்ல.